ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமி அண்ட் நேச்சர் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிற இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே, நான் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேலேருந்து கிராஃப்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து இந்தியன் எக்கனாமியோடைய எவ்ரி இயரோடைய growth, ஒரு வருஷமும் இந்தியன் எக்கனாமி எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிற இந்த growth-ஐ வந்து காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம எக்கனாமி கொஞ்சம் சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 2008-9 ஒரு சரிவு சந்திச்சிருக்கு. கொரோனா பேண்டமிக்கில் ஒரு மிகப்பெரிய சரிவு வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லைட்டாக 2011-12 சரிவு இருக்குது. பட் எதுலையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போல. ஸோ ஆக்சுவலி நமக்கு நெகட்டிவ் போனது வெறும் கொரோனா அப்போ தான். ஸோ இந்தியன் எக்கனாமி எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் ஜிடிபி growth-க்கு போயிருக்குன்னா 4 வாட்டி தான் போயிருக்கு. 4 டைம்ஸ் தான் வந்து நம்ம நெகட்டிவில் ஜிடிபி growth-ல ரெசஷனுக்குள்ளே போயிருக்கோம். ஸோ எப்பப்பெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னா 1965, அப்புறம் 1971, 1976, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொரோனா தான். நம்ம எக்கானமி எப்பப்பெல்லாம் ரெசஷனில் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 4 வாட்டி தான் இந்த 75 வருஷத்தில் ரெசஷன் போயிருக்கு. 1999 கூட நம்ம ரெசஷன் போகல. ஸோ நெகட்டிவ் ஜிடிபி growth ரேட்டுங்கிறது 65 வாருக்கு அப்புறம் 91 இல்லை 71, 1971 வார் அப்போ, 1976 ட்ராட், அப்போ வந்து மிகப்பெரிய வறட்சி, அப்போ தான் எமர்ஜென்சி இருந்துச்சு. அப்புறமா வந்து 2020 தான். சரியா, 4 வருஷம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது அடுத்தடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன growth அப்படின்னு போட்டிருக்கும். எப்போல்லாம் நெகட்டிவில் வந்து அதிகமாக போதோ அடுத்த வருஷம் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் growth இருக்கும். இப்போ கொரோனாக்கு அடுத்த வருஷம் வந்து 9.6 அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் எக்கனாமி வந்து 9% வளர்ந்துச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு அதிகமான வேல்யூக்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்போ நெகட்டிவ் சந்திச்சாலும் அடுத்த வருஷம் வந்து பூமில் தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான வேல்யூக்கு காரணம் என்ன அப்படின்னா பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸை நடத்துகிறப்போ பேஸ் எஃபெக்ட்டுங்கிற கான்செப்டையும் நடத்தியிருப்பேன், பாருங்கள். ஸோ பேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற விஷயத்தினால தான் அடுத்த வருஷம் வந்து பயங்கரமான அதிக வேல்யூ காட்டுது. ஏன்னா போன வருஷம் நெகட்டிவில் போச்சு, அப்போ அடுத்த வருஷம் வந்து அளவுக்கு அதிகமான பாசிட்டிவ் இருக்கே தவிர இட் டசன்ட் மீன் தட் இட் க்ரூ அட் 9%.